தயவு செய்து போராட்டங்களை நிறுத்துங்கள், கெஞ்சி கேட்கும் நெதன்யாகு. காசாவில் மீண்டும் போரை தொடங்கியிருக்கும் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகுவை கண்டித்து இஸ்ரேலில் பல பகுதிகளில் மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் அரசால் கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவிற்கு மக்கள் போராட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நெதன்யாகு, எதிர்க்கட்சிகள்தான் இந்த போராட்டங்களுக்கான ஊக்கத்தை கொடுக்கிறது, தயவு செய்து இந்த போராட்டங்களை நிறுத்துங்கள், மிக திறமையாக ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதாக போராட்டம் நடத்துகிறீர்கள், உண்மையில் ஜனநாயகத்திற்கு ஆபத்தில்லை, அதிகாரிகளின் அதிகாரமே ஆபத்தில் உள்ளது, இஸ்ரேல் அரசு இக்கட்டான ஒரு போர் சூழலில் இருந்து வரும் நேரத்தில் தயவு செய்து அரசுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கும் இது போன்ற போராட்டங்களை நடத்தாதீர்கள், இந்த போராட்டங்களை ஊக்குவிக்கும் பணிகளை எதிர்க்கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நெதன்யாகு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். முன்னதாக இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நெதன்யாகு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். குறிப்பாக இஸ்ரேலின் உள்நாட்டில் பல பிரச்சனைகள் தலைக்கு மீறி சென்று கொண்டிருக்கும் இதே நேரத்தில் தனது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தவே ஹமாஸுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்கி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளனர். ஒருபுறம் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொண்டு போரில் நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொள்ள முயற்சிப்பதும், மறுபுறம் கூட்டணி கட்சிகளை தக்க வைப்பதற்கான ஹமாஸை தண்டிக்கிறோம் என்ற பெயரில் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கைகளில் நெதன்யாகு ஈடுபட்டு வருகிறார். இரண்டுக்கும் இடையிலே ஒரு சமநிலையை ஏற்படுத்த நெதன்யாகு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நெதன்யாகு இந்த பாராளுமன்ற உரையில் ஹமாஸ் எவ்வளவு காலம் பணைய கைதிகளை விடுதலை செய்ய மறுக்கிறதோ அவ்வளவு காலம் காசா நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டே செல்வோம் என்றும் கூறியிருக்கிறார். காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல். காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவ வானொலி செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அந்த ராக்கெட்டை இடைமறித்து அழித்து விட்டதாகவும் பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறது. இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியுள்ள மார்ச் 18 இஸ்ரேலை நோக்கி பல்வேறு ராக்கெட் தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தி வருகிறது. இந்த ராக்கெட் தாக்குதல்கள் தனது முழு பலத்துடன் ஹமாஸ் காசாவில் இருப்பதை தெளிவாக காட்டுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு எதிராக காசா மக்கள் போராட்டம். போரில் அதிகம் பாதிப்படைந்த வடக்கு காசா மக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு போருக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸை கண்டித்து போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்த போராட்டம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. போரின் காரணமாக 17 மாதங்கள் மிகப்பெரிய துன்பங்களை காசா அனுபவித்து வருவதாகவும் போரை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் கூறியும் மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு எதிராக காசா பகுதியில் இதுபோன்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் அரிதிலும் அரிதான ஹமாஸுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது. மேற்கு கரையில் முன்னாள் கைதிகள் உட்பட குறைந்தது 20 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கைது செய்திருப்பதாக பாலஸ்தீனிய கைதிகள் கூட்டமைப்பு கூறியிருக்கிறது. மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு ட்ரோன் தாக்குதல்களில் 13 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தற்காலிக குடியிருப்பு டென்ட்டுகள் மீது, பொது நிதியில் இயங்கும் சமையல் கூடங்கள் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. மார்ச் 18 மீண்டும் போர் தொடங்கியதிலிருந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1,42,000 பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் வலுக்கட்டாயமாக இடம் பெயர்ந்துள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது.